அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் அஃபீஷியல் யூடியூப் சேனல். என்னடா இது குரல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் இப்போதான் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தேன். ஊசியும் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. கொஞ்சம் கோல்டும் பிடிச்சிருக்குது. இந்த கிளைமேட் நமக்கு செட் ஆகலை. அது செட் ஆகிறதுக்குள்ள நம்ம உடம்பு இப்படி ஏதாவது ஒரு பாடுபடுத்திடும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் அஃபீஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு பேச போகிற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதே சேனலில் டெய்லர் அக்கா பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் டெய்லர் அக்கா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயலு டிசைன்ஸுடைய ஓனரான தயலு அவங்கள பற்றி நம்ம பேசியிருந்தோம். எல்லாம் அந்த டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா அப்படின்னு சொல்லி அக்காஸ் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த அக்கா அப்படிங்கிற ஒரு டேர்மே செக்ஷுவலைஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ அதுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் தனக்குன்னு ஒரு அசைக்க முடியாத ஒரு பிராண்டை செட் பண்ணி இருக்கிற நம்ம அரோரா சின்க்ளேர் என்கின்ற பலூன் அக்காவை பற்றி பேச போகிறோம். பலூன் அக்கா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அரோரா சின்க்ளேர் இவங்களோட பேர் அது. அவங்க ஒரு மாடலிங் பண்ணுற ஒரு பெண். அவங்க அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்களாம். ஆரம்ப காலகட்டத்தில் மாடலிங்கில் பிஸியாக இருந்தாங்களாம். நடுவில் சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் கான்டென்ட்டாக போட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய போஸ்ட்டு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அப்புறம் வேறு என்ன லாங் வீடியோஸ்லாம் சும்மா சும்மா ஏதாவது பேசி அவங்க சாதாரணமாக ஒரு 20K சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ், 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தவங்க ஒரே ஒரு வீடியோவில் Q&A வர்ற ஒரு வீடியோவில் அவங்க ஒரே ஒரு கேள்விக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸு, அந்த ரெஸ்பான்ஸோடைய சின்ன கிளிப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்கு. ஓகேங்களா? அப்படி அவங்க பண்ண ஒரு வேலையினால நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்போ நிறைய பேரை கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தனியாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 399 ரூபா நினைக்கிறேன். அந்த ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 26 lakhs அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? மனுஷன் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிற அந்த உழைப்பை நம்புகிற ஏழை விவசாயி, அப்புறம் ஏழை மக்கள், பாமர மக்கள், ஏன் எங்களை மாதிரி நடுத்தரமாக இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி சம்பாதிக்க முடியல. ஆனால் அவங்க ஜஸ்ட் அவங்க உடம்ப எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறது. எக்ஸ்போஸ் மீன்ஸ் நியூடிட்டியோடு இருக்கிறது பேர் தான் எக்ஸ்போஸ்ன்னு கிடையாது. அவங்க கிளிவர்ஸ் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலே அதுவும் எக்ஸ்போசிங் தான். ஓகேங்களா? அது ஆடை சுதந்திரத்தை பற்றி நிறையா பேசலாம். அந்த விஷயத்தை அவங்க கையாண்டு அது மட்டுமா அவங்க பண்ணாங்க அப்படின்னா நிறையா இன்டர்வியூஸ் போனாங்க. அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொச்சையான விஷயங்களை வாய் கூசாமல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜானி சீன்ஸ்லாம் என் கடவுள் மாதிரி அப்படின்ட்டு போனோகிராஃபியை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. போனோகிராஃபியை என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. கண்டிப்பாக ஆவாங்க. போனோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் தான். ரைட்டா? அது நிஜம் கிடையாது. பட் அது நம்மளுடைய கற்பனை. அதாவது ஒரு கிரியேட்டருடைய கற்பனை. அங்கே 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த விஷயத்தையும் இவங்க க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறப்ப அதுவுமே ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுது. அதுவும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறா அப்படிங்கிறது பசங்க அதை தப்பாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துட்டாங்க. அவங்கள வளர்த்து விட்டது யார்?
அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஓங்கி பலார் பலார்னு அறையணும். அந்த அளவுக்கு காண்டா இப்போ பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஜென்யூன் கிரியேட்டர்ஸு நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடியை பிடிச்சிட்டுலாம் தூக்குவாங்கள்ல, கொடியை தூக்கிட்டுலாம் வருவாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த பொண்ணை கண்டித்து ஏதாவது போராட்டம் நடத்தலாம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாறாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு பண்ணுறபடி பண்ணட்டும், அது அதோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லா முட்டு கொடுப்பாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.